வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகப்பெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் என்பவர்கள் வாழ்க்கையை ஒரு பயணமாக கருதும் மகத்தான சிந்தனை கொண்டவர்கள். சாதாரண எண்ணங்களுக்குள் சிக்கிக்கொள்ளாத எப்போதும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி பார்ப்பவர்கள். நான் பிறந்தது வெறும் வாழ்வதற்காக அல்ல, வாழ்க்கையில் பெரிய அர்த்தம் உருவாக்கவே என்ற மனநிலையுடன் வாழும் இவர்களிடம் இயல்பாகவே ஒரு ராஜத்தன்மை இருக்கும். சிரிப்பு, தன்னம்பிக்கை, நேர்மை, வெளிப்படைத்தன்மை ஆகியவை இவர்களின் முகத்தில் எப்போதும் ஒளிராக இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கைகளை இழக்காமல் நாளை இன்னும் நல்லதாக இருக்கும் என்ற உறுதியுடன் முன்னே செல்லும் மனோபாவமே இவர்களின் மிகப்பெரிய பலம். குரு பகவானின் அருள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும் தெய்வீக சக்தியாக விளங்குகிறது. அதனால் அறிவு, ஞானம், ஆன்மீகம், தர்மம் ஆகியவற்றில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு உண்டு. சிறு வயதிலிருந்தே பெரிய கேள்விகள், வாழ்க்கையின் அர்த்தம், மனித உறவுகள், கடமை, நியாயம் போன்ற விஷயங்களில் ஆழமாக சிந்திக்கும் பழக்கம் இவர்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் சோர்ந்து நின்ற இடங்களில் கூட இது ஒரு பாடம், இதற்கு பிறகு உயர்வுதான் என்று நினைத்து மீண்டும் எழுந்து நிற்கும் சக்திகளை குரு பகவான் இவர்களுக்கு அளித்திருக்கிறார். அதனால் வாழ்க்கையில் தடை வந்தாலும் அது இறுதியில் இவர்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். தனுசு ராசிக்காரர்களின் குணநலன்கள் மிகுந்த நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்டவை. மனதில் இருப்பதை மனதில் வைத்து கொள்ளாமல் நேராக பேசும் பழக்கம் காரணமாக சில நேரங்களில் கடினமாக தோன்றலாம். ஆனால் அது திங்கட்கிழமை அல்ல. உண்மையை மறைக்க தெரியாத ஒரு குழந்தை போன்ற மனநிலையிலிருந்து வரும் சொற்கள் தான். யாரையும் ஏமாற்றி முன்னேற வேண்டாம் என்ற எண்ணம் இவர்களிடம் அரிதாகவே இருக்கும். அதற்கு பதிலாக தங்கள் உழைப்பு, அறிவு, தைரியம் மூலமே உயர வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த குணமே இவர்களை நீண்ட காலத்தில் பெரிய உயரங்களுக்கு கொண்டு செல்லும் ரகசியமாகும். மேலும் பணமும் புகழும் தனுசு ராசிக்காரர்களை அடிமையாக பிடித்து நிறுத்தாது. ஆனால் சரியான நேரத்தில் சரியான அளவில் வந்து சேரும். ஆரம்பத்தில் ஏற்றத்தாழ்வுகள், தாமதங்கள் இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை திடீரென வேகமாக முன்னேறும். வெளிநாட்டு வாய்ப்புகள், உயர்கல்வி, அரசியல், ஆன்மீகம், சட்டம், ஆசிரியர், ஆலோசகர், பயிற்சியாளர், ஊடகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக நடுத்தர வயதுக்கு பிறகு பணக்கார யோகம், நிலம், வீடு, வாகனம், மரியாதை, சமூக அந்தஸ்து ஆகியவை தானாகவே வந்து சேரும் வகையில் இவர்களின் ஜாதகம் அமைந்திருக்கும். உறவுகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனுசு ராசிக்காரர்கள் திறந்த மனம் கொண்டவர்கள். பிடிவாதம் குறைவு, குடிந்து கொள்ளும் தன்மை அதிகம். தங்கள் வாழ்க்கை துணையை நண்பராகவும் வழிகாட்டியாகவும் பார்ப்பார்கள். சுதந்திரத்தை மதிப்பவர்கள் என்பதால் உறவுகளிடம் சுதந்திரம் வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் காலப்போக்கில் புரிதல் அதிகரித்து குடும்ப வாழ்க்கை நிலையான மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கும். பிள்ளைகளின் எதிர்காலம், கல்வி, ஒழுக்கம் ஆகியவற்றில் அதிக அக்கறை காட்டுவார்கள். மொத்தமாக சொன்னால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் உறுதியாக உச்சத்தை அடையும் ராஜ வாழ்க்கைக்கு உரியவர்கள். இன்று கஷ்டம், நாளை உயர்வு, பின்னர் பெருமை. இதுதான் இவர்களின் வாழ்க்கை வரிசை. நேர்மை, தர்மம், அறிவு, தைரியம் ஆகிய ஆயுதங்களுடன் வாழ்க்கை எனும் போர்க்களத்தில் வெற்றி பெறும் இந்த ராசிக்காரர்கள் இறுதியில் நான் பிறந்தது சாதாரண மனிதராக இல்லை, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ என்பதை நிரூபிப்பார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை உயர்வு பாதை என்பது மெதுவாக உருவாகும் ஒரு ராஜபாதையை போன்றது. ஆரம்ப காலத்தில் மற்றவர்கள் வேகமாக முன்னேறுவது போல தோன்றினாலும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் சொந்த வேகத்தில் ஆனால் மிகவும் உறுதியான அடித்தளத்துடன் முன்னேறுவார்கள். சிறு வயதில் அனுபவிக்கும் சோதனைகள், தோல்விகள், மன அழுத்தங்கள் எல்லாம் இவர்களை உடைக்க அல்ல, ஒரு பெரிய வாழ்க்கைக்காக செதுக்குவதற்காகவே. அதனால்தான் ஒரு கட்டத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் திடீரென மாற்றங்கள் ஏற்பட்டு நேற்று வரை போராடியவன் இன்று எல்லோருக்கும் முன்மாதிரி என்ற நிலை உருவாகும். ராஜயோகம் மற்றும் அதிர்ஷ்ட திருப்பங்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத நேரங்களில் நிகழும். குறிப்பாக குரு பகவான் வலுவாக இயங்கும் காலங்களில் இவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். அரசாங்கம், பெரிய நிறுவனங்கள், உயர் அதிகாரிகள், வெளிநாட்டு தொடர்புகள் ஆகியவற்றின் மூலம் இவர்களுக்கு மரியாதை, பதவி, அதிகாரம் கிடைக்கும். பலர் நினைக்காத நேரத்தில் பதவி உயர்வு, திடீர் லாபம், வீடு, நிலம் வாங்கும் யோகம், புதிய தொழில் தொடங்கும் அதிர்ஷ்டம் போன்றவை ஒரே நேரத்தில் நிகழ்ந்து வாழ்க்கையை வேறு பாதைக்கு மாறும். தனுசு ராசிக்காரர்களின் பணயோகம் வெறும் சம்பாதிப்பதில் மட்டுமில்லை, சம்பாதிப்பதை சரியான வழியில் பயன்படுத்துவதிலும் இருக்கிறது. பணம் வந்ததும் அதை ஆடம்பரமாக வீணடிப்பதை விட அறிவுடன் முதலீடு செய்வது இவர்களின் இயல்பு. கல்வி, பயணம், குடும்ப வளர்ச்சி, ஆன்மீக முன்னேற்றம் போன்றவற்றில் செலவு செய்வார்கள். இதனால் பணம் போனாலும் அதைவிட பல மடங்கு பலனாக மீண்டும் வாழ்க்கையில் திரும்பி வரும். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பணம் இவர்களை தேடி வரும் என்ற நிலை உருவாகும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் தனுசு ராசிக்காரர்கள் சாதாரண வேலைகளில் நீண்ட நாள் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள். சுதந்திரமாக சிந்திக்க முடியாத சூழல் இவர்களுக்கு மன அழுத்தம் தரும். அதனால் ஆசிரியர், ஆலோசகர், பயிற்சியாளர், நிர்வாகி, வெளிநாட்டு வேலை, மீடியா, எழுத்து, அரசியல், சட்டம், ஆன்மீகம், ஐடி, மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். குறிப்பாக தங்கள் அறிவையும் அனுபவத்தையும் பிறருக்கு பகிரும் வேலைகள் இவர்களை உச்சத்திற்கு கொண்டு போகும்.
தனுசு ராசிக்காரர்களின் மன வலிமைதான் இவர்களின் மிகப்பெரிய ரகசிய ஆயுதம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மனதில் நம்பிக்கை என்ற விளக்கை அணைய விட மாட்டார்கள். சில நேரங்களில் தனிமையில் சிந்தித்து வாழ்க்கையின் அர்த்தத்தை மீண்டும் கண்டுபிடித்து புதிய சக்தியுடன் எழுந்து நிற்பார்கள். மேலும் இந்த மன உறுதியே மற்ற ராசிகளை விட இவர்களை நீண்ட தூரம் வெற்றி பெறச் செய்யும் காரணமாகிறது. மேலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படைத்தன்மையை முதன்மையாக கருதுவார்கள். மறைமுகம், சந்தேகம், கட்டுப்பாடு போன்றவை இவர்களுக்கு பிடிக்காது. காதலில் நண்பத்துவம் இருந்தால்தான் உறவு நீடிக்கும் என்று நம்புவார்கள். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து பயணம், புதிய அனுபவங்கள், இலக்குகள் என்று வாழ்க்கையை ரசிப்பார்கள். ஆரம்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் திறந்த மனதுடன் பேசி தீர்த்து விடுவார்கள். அதனால் காலப்போக்கில் உறவு இன்னும் ஆழமாகவும் வலுவாகவும் மாறும். வீடு, சொத்து, வாகன யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தாமதமாக வந்தாலும் மிகவும் உறுதியாக வந்து சேரும். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் திடீரென வீடு வாங்கும் வாய்ப்பு, நில முதலீடு, கார் அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பும் யோகமும் ஏற்படும். இது பெரும்பாலும் அவர்களின் உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்கும் பலனாக இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாம் அமைந்துவிட்டது என்று சொல்லும் அளவிற்கு சூழ்நிலைகள் சாதகமாக மாறும். வெளிநாட்டு பயணம் மற்றும் குடியேற்ற வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும். கல்வி, வேலை, தொழில், ஆன்மீகம் போன்ற காரணங்களுக்காக வெளிநாடுகள் செல்வது, அங்கே நல்ல அனுபவங்களும் அதாவது வளர்ச்சியும் பெறுவது சாதாரணமாகவே நடக்கும். சிலருக்கு நீண்ட காலமாக வெளிநாட்டில் தங்கும் யோகமும் அங்கேயே பெயர், புகழ், பணம் சேர்க்கும் வாய்ப்பும் இருக்கும். இந்த அனுபவங்கள் இவர்களின் சிந்தனையை இன்னும் பரந்ததாகவே மாற்றும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் ரகசிய பலவீனங்கள் வெளியில் தெரியாத அளவுக்கு மென்மையானவை. அதிக நேர்மை காரணமாக சில நேரங்களில் தேவையற்ற சிக்கல்களில் சிக்கிக் கொள்வார்கள். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இல்லாமலே உண்மையை நேராக சொல்லிவிடுவதால் உறவுகளில் தற்காலிக விரிசல்கள் உருவாகலாம். மேலும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ற மிகுந்த நம்பிக்கை காரணமாக சில விஷயங்களில் திட்டமிடாமல் செயல்படும் பழக்கமும் இருக்கலாம். ஆனால் இந்த பலவீனங்கள் நிரந்தர தடையாக அல்ல. சரியான புரிதல் வந்தவுடன் இவர்களை தாங்களே மாற்றிக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இவர்களிடம் உள்ளது. ஆரோக்கியமும் மன அமைதியும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பகுதியாகும். உடல் நலத்தை விட மனநலம் தான் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் என்பதை அவர்கள் ஆழமாக உணர்ந்தவர்கள். அதிக வேலை, அதிக சிந்தனை, அதிக பயணம் போன்றவை சில நேரங்களில் சோர்வை ஏற்படுத்தலாம். அதனால் தியானம், யோகா, நடைப்பயிற்சி, இயற்கையுடன் நேரம் செலவிடுதல் போன்றவை இவர்களுக்கு மிகுந்த நன்மை தரும். மனம் அமைதியாக இருந்தால் உடலும் தானாகவே வலுவாகும் என்பதை அனுபவத்தில் கற்றுக்கொள்வார்கள். ஆன்மீக வளர்ச்சி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்புமுனை. எல்லோரும் பணம், புகழ், பதவி என்று ஓடும் போது இவர்கள் இதற்கு அப்பாற்பட்ட அர்த்தம் என்ன என்று தேடும் மனநிலையும் இருப்பார்கள். குரு, வேதம், தர்மம், தியானம், சேவை போன்ற விஷயங்களில் இவர்களுக்கு இயல்பான ஈர்ப்பு உண்டு. வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு பிறகு ஆன்மீக பாதையில் நடந்த சிறிய திருப்பமே பெரிய அமைதிகளையும் தெளிவையும் கொண்டு வரும். இதன் காரணமாக முடிவுகள் இன்னும் துல்லியமாகவும் வாழ்க்கை இன்னும் சீராகவும் மாறும். வாழ்க்கையின் முக்கிய திருப்புமுனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே எதிர்பாராத நேரங்களில் திகழும். ஒரு வேலை மாற்றம், ஒரு பயணம், ஒரு மனிதரின் சந்திப்பு, ஒரு புத்தகத்தின் வாசிப்பு கூட இவர்களின் வாழ்க்கை பாதையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். அந்த தருணங்களில் எடுத்த முடிவுகள் நீண்ட காலத்திற்கு நல்ல பலனை தரும். அதனால் இந்த நேரத்தில் நடந்தது எல்லாம் வீண் இல்லை என்று பின்னால் திரும்பி பார்க்கும் புரியும். அடுத்ததாக ராஜயோகம் மற்றும் கோடீஸ்வர யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரே நாளில் வந்து விழிக்காது. ஆனால் உறுதியாக வந்து சேரும். தர்மம், நேர்மை, உழைப்பு, அறிவு ஆகியவற்றின் பலனாக ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை முழுவதும் மாறும் அளவிற்கு பெரிய உயர்வு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு, குடும்பத்தில் பெருமை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைவு, இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து வரும். அப்போதுதான் நான் செய்த நல்லது எல்லாம் இப்போது பலன் அளிக்கிறது என்று உணர்வார்கள். அந்த வகையில் தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் இந்த மாத இறுதியில் கடகத்திற்கு வருகிறார். நிலம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்கும். கஷ்டப்பட்ட நிலம் வாங்குவீர்கள். கடன் வாங்கியாவது புதிய வீடுகளை கட்டுவீர்கள். வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். புதிய திட்டம் வெற்றிகளை தரும். விற்காத சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பிரபலமாக கூடிய வாய்ப்புகள் உள்ளது. தெய்வத்தின் அனுகூலம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு போட்டியாளர்கள், எதிரியாளர்கள் இருப்பார்கள். அந்த துறையை விட்டு உங்களை விட்டு விலகிச் செல்லும் சூழல்கள் ஏற்படும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு மறைவு ஸ்தானமான கடகத்திற்கு வந்த பின்னர் உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். அதிகமாக விருந்து சாப்பாடுக்கு செல்லும் சூழல் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, கேது இருக்கும் போது திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழல் ஏற்படும். தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். ராசியாதிபதி 8ஆம் இடத்திற்கு செல்வதால் சில விபத்துகளில் சிக்கும் நிலை ஏற்படும். ஹெல்மெட் அணிந்து செல்வது நல்லது. வீட்டில் நகை, பணம் திருட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் நகை தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. வெளிநாடு சொத்து பிரச்சனைகள் தீரும் யோகங்கள் ஏற்படும்.
வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்கள் யாருக்கும் பணம் கொடுக்காமல் இருப்பதும் நல்லது. ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அரசு வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறாமல் இருப்பதும் நல்லது. கடன் கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு பணம் கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும் என்பதால் மரியாதை குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பணவரவு குறையும், வேகங்கள் குறையும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. அது மட்டுமில்லாமல் தனுசு ராசி நேயர்கள் சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வேகம் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் வெற்றி தரும். ராகுவின் நிலையால் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். குருவின் பார்வை காரணமாக பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும். பங்குச்சந்தை மற்றும் நீண்ட கால முதலீடுகளை செய்வதற்கு முன்னர் கவனத்துடன் இருக்க வேண்டும். சனி பகவானின் நிலை காரணமாக வீட்டுப் பணிகள் அல்லது வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வதும் உறவை பலப்படுத்தும். மன அழுத்தம், கண் தொடர்பான சிறு உபாதைகள் ஏற்படலாம். எனவே முறையான ஓய்வு அவசியம். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகும். ஞாபக மறதியை தவிர்ப்பதற்கு மாணவர்கள் அதிகாலையில் இருந்து படிக்கலாம். வெள்ளிக்கிழமை என்பதால் துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. சனி பகவானின் தாக்கத்தை குறைக்க சிவலிங்கத்திற்கு வில்வ அர்ச்சனை செய்யலாம். ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கு முடிந்த உதவிகளை செய்வது நற்பலன்களை கூட்டும். அதாவது ஜான்தக யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை வழங்கும். நீண்ட மாதங்களாக இருந்த கடன் மற்றும் நிதி பிரச்சனைகள் நீங்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதன் லக்ன வீட்டிலும் சனி 4ஆம் வீட்டிலும் செயல்படுவதால் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகளை எடுத்து செயல்படுத்த முடியும். அறிவுசார் பணிகளில் இருப்பவர்கள் சாதனை புரிவார்கள். வெளிநாட்டு வேலை, உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் கைகூடும். தொழில் வளர்ச்சிக்கான பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் காலமாக இது அமையும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுவார்கள். நீண்ட மாதங்களாக வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் புனித யாத்திரைக்கு செல்வார்கள். வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாக அமையக்கூடும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். வெளிநாட்டு பயணம் சாத்தியமாகும். கல்வித்துறையில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெறுவார்கள். ஏனென்றால் தனுசு ராசியில் புதன் பகவான் லக்னஸ்தானத்திலும் சனி பகவான் 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார். இதனால் வருமானத்திற்கான புதிய வழிகள் திறக்கப்படும். முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். உங்கள் உழைப்புக்கும் ஒழுக்கத்திற்கும் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது பதவி மாற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீர்ந்து அமைதி நிலவும். அந்த வகையில் தனுசு ராசியில் புதன் பகவான் லக்னஸ்தானத்திலும் சனி பகவான் 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கின்றார். இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். வருமானத்தை திறக்க புதிய வழிகள் பிறக்கும். முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும். உங்களுடைய கடின உழைப்புக்கும் ஒழுக்கத்திற்கும் ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். எதிர்கால திட்டங்கள் வலுவடையும். பதவி உயர்வு மற்றும் பதவி மாற்றமும் நடைபெறும். மேலும் தொழில் செய்து வருபவர்களுக்கு சிறிய முயற்சியில் லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகங்கள் உருவாகும். உயர்கல்வி முயற்சிக்கு சாதகமான சூழல் உருவாகும். பணிச்சுமை அதிகமாக இருந்த போதிலும் அதற்கு ஏற்ற பலன்களை பெறுவீர்கள். ஆண்டு முழுவதும் தனுசு ராசிக்கு 4ஆம் வீடமான சுகஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள், முதலீடுகள், பங்குச்சந்தை போன்றவற்றின் மூலம் மறைமுக ஆதாயங்கள் கிடைக்கலாம். வைத்திய செலவு, தேவையற்ற விடயங்கள், காரிய தடைகள் முற்றிலும் விலகும். இந்த மாதத்தில் குருவின் பார்வை சனி பகவான் மீது விழுவதால் தேவையற்ற வழக்குகளில் இருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். சொத்துக்களின் மதிப்பு உயரும். பல தலைமுறையாக விற்க முடியாமல் இருந்த குடும்ப சொத்துக்கள் விற்று லாபங்கள் கிடைக்கும். சனி பகவானின் நிலை காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த குடும்ப உறவுகள் மீண்டும் இணையும். கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்குகள் முற்றிலும் தீர்ந்து மகிழ்ச்சிகள் ஏற்படும். புதிய மனை, வீடு வாங்கும் யோகங்கள் உண்டாகும். வரவு செலவு கணக்கை சரியாக வைத்துக் கொள்வதும் அவசியம். நீண்ட கால நோய்களுக்கு சிகிச்சை பெறுபவர்கள் அல்லது உயிருக்கு ஆபத்தை தரும் நோய்களுக்கு சிகிச்சை செய்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். அர்த்ததாசம் சனி என்பதால் கால்வலி, மூட்டுவலி, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனத்துடன் இருக்க வேண்டும். சனி பகவான் பார்வையால் மாணவர்களுக்கு ஆரம்பத்தில் கவனச்சிதறல் ஏற்படலாம். கவனத்துடன் படிப்பவர்கள் முழுமையான வெற்றிகளை பெறுவார்கள். மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களுக்கான சுப காலங்கள் என்பது மெதுவாக மலரும் மொட்டை போல திடீரென பூ போல் விரியும் தன்மை கொண்டது. வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் போராட்டம், தாமதம், எதிர்பார்ப்புகள், நிறைவேறாத ஏமாற்றங்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அனைத்தும் ஒரே நேரத்தில் சரியாக தொடங்கும். அந்த நேரத்தில் வேலை, தொழில், பணம், குடும்பம், மரியாதை என அனைத்திலும் ஒற்றுமை, முன்னேற்றம் ஏற்படும். குறிப்பாக குரு பகவான் அனுகூலமாக செயல்படும் காலங்களில் தனுசு ராசிக்காரர்கள் எதை தொடங்கினாலும் அதில் வெற்றிகள் கிடைக்கும்.
இது என் நேரம் என்று மனம் சொல்லும் அந்த காலமே இவர்களின் வாழ்க்கையின் தங்க காலமாகவே மாறும். பெயர், புகழ், அதிகாரம் தனுசு ராசிக்காரர்களை மெதுவாக தேடி வரும். ஆரம்பத்தில் இவர்களின் திறமைகள் முழுமையாக அங்கீகரிக்கப்படாமல் போகலாம். ஆனால் காலப்போக்கில் இவர்களின் நேர்மை, அறிவு, பொறுப்புணர்வு ஆகியவை மேலதிகாரிகள், சமூக தலைவர்கள், முக்கிய நபர்கள் கவனத்தில் படும். அதன் பிறகு இவர்களுக்கு பதவி, அதிகாரம், சமூக மதிப்பு தானாகவே வந்து சேரும். சிலர் அரசியல், சமூக சேவை, கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் மக்கள் அறிந்த முகமாக மாறுவார்கள். இந்த மனிதர் சொன்னால் அது நியாயம் என்ற பெயர் உருவாவதே இவர்களின் மிகப்பெரிய வெற்றியாகும். வாழ்க்கையில் வரும் பெரிய வாய்ப்புகளை தனுசு ராசிக்காரர்கள் தெய்வீக பரிசாகவே ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்கள் அறிந்த ஒன்று, இந்த வாய்ப்புகள் திடீரென கிடைத்தது அல்ல, பல வருடங்கள் செய்த நல்ல செயல்களின் பலன். ஒரு சிறிய வாய்ப்பு கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். அதனால் இந்த ராசிக்காரர்கள் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை வீணடிக்காமல் அதை வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு சரியான பாதையில் பயன்படுத்துவார்கள். இதுவே இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை தத்துவம் மிகவும் உயர்ந்தது. பணம், பதவி, வசதி இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அதற்கு மதிப்புகள் இல்லை என்று நம்புவார்கள். இதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நான் என்ன சாதித்தேன் என்பதை காட்டிலும் நான் யாருக்கு உதவினேன் என்பதை முக்கியமாக கருதுவார்கள். இந்த மனநிலையே அவர்களை நீண்ட கால திருப்திகளையும் உள்ளார்ந்த சக்திகளையும் சந்தோஷத்தையும் தருகிறது. இதன் காரணமாக வயது கூட கூட இவர்களின் முகத்தில் ஒரு தனித்துவமான அமைதி தென்படும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் உடனடி வெற்றியை விட நிரந்தர வெற்றிக்காக பிறந்தவர்கள். இன்று சோதனை, நாளை சாதனை, பின்னர் சமூகத்தில் உயர்ந்த இடம். இதுவே இவர்களின் வாழ்க்கை பயணம். தெய்வ நம்பிக்கை, தர்மம், நேர்மை, அறிவு ஆகியவற்றை கையில் வைத்து கொண்டு வாழ்க்கை எனும் மேடையில் ராஜாவாக நடக்கும் ராசி என்றால் அது நிச்சயமாக தனுசு ராசியே. அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்பது பயத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல, வாழ்க்கையை இன்னும் நேர்மையாக மாற்றும் வழிமுறைகளாகும். குரு பகவான் அதிபதியாக இருப்பதால் வியாழக்கிழமைகள் இவர்களுக்கு மிகுந்த சக்தி கொண்ட நாட்களாகும். அந்த நாளில் மஞ்சள் நிற ஆடை அணிவது, மஞ்சள் மலர்களால் பூஜை செய்வது, குரு மந்திரங்களை மனதார உச்சரிப்பது போன்றவை மனதிற்கு தெளிவுகளையும் முடிவுகளையும் உறுதிகளையும் தரும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது, ஆசிரியர்கள், குருமார்கள், பெரியோர்களை மதிப்பது, நடப்பது ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்களை விரைவில் சரியாகும் பாதையில் கொண்டு வரும். அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் வழிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் இயல்பானவை. பொய், சூழ்ச்சி, குறுக்கு வழி ஆகியவற்றை தவிர்த்து நேர்மையாக செயல்படுவதாலே இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும். குறிப்பாக அறிவு சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து ஈடுபடுவது, புத்தகம் வாசித்தால் புதிய விஷயங்களை கற்றல், அனுபவங்களை பகிர்தல் இவர்களின் அதிர்ஷ்டத்தை பல மடங்கு உயர்த்தும். பயணம், ஆன்மீக யாத்திரை, இயற்கை இடங்களில் தங்குதல் போன்றவை மனதை மட்டுமல்ல வாழ்க்கை ஓட்டத்தையும் புதுப்பிக்கும். குறிப்பாக வீடு, கார், தொழில் ஆகிய உடனடி யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் திடீரென செயல்படும். நீண்ட மாதங்களாக திட்டமிட்டு வைத்திருந்த வீடு வாங்கும் கனவு எதிர்பாராத உதவி அல்லது வாய்ப்புகள் மூலம் நிறைவேறும். தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சரியான கூட்டாளி, சரியான நேரம், சரியான முதலீடு ஒரே நேரத்தில் அமைந்துவிடும். வாகனம் வாங்குவதிலும் வேலை மாற்றத்திலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நான் நினைத்ததை விட நல்லது நடந்துவிட்டது என்ற அனுபவம் அடிக்கடி ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள், திசைகள், எண்கள் வாழ்க்கையில் நுண்ணிய மாற்றங்களை உருவாக்கும் சக்தி கொண்டவை. மஞ்சள், இளம் ஆரஞ்சு, பொன்னிறம் போன்ற நிறங்கள் இவர்களுக்கு நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும். வடகிழக்கு திசை, கிழக்கு திசை போன்றவை வளர்ச்சிகளை தரும். 3, 6, 9 போன்ற எண்கள் இவர்களின் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றி நல்ல செய்திகளுடன் தொடர்புடையதாகவே இருக்கும். இவை அனைத்தும் நம்பிக்கையோடு இணைந்தால் வாழ்க்கை ஓட்டும் இன்னும் சீராகவே மாறும். மேலும் வாழ்க்கையின் ஆழமான அடுக்குகளில் மறைந்திருக்கும் இவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்றாலும் அந்த நிலைக்கு வருவதற்கு முன் தங்களை சில கடினமான அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கும். நம்பிக்கை வைத்து ஏமாற்றம் அடைவது, நல்லதை செய்தும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவது, நேர்மையாக நடந்தும் தாமதமான பலன்களை சந்திப்பது போன்றவை இவர்களின் கர்ம பாதையில் அடிக்கடி நிகழும். ஆனால் இவையெல்லாம் இவர்களை உடைக்க அல்ல, வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ள செய்யும் பயிற்சிகளாகும். இந்த பாடங்களை கற்றுக்கொண்ட பிறகு இவர்களின் வார்த்தைகளுக்கே ஒரு வலிமை உருவாகும். அதே போலதான் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஒளி போல இருப்பார்கள். இவர்களை சுற்றி இயல்பாகவே மக்கள் கூடுவார்கள். காரணம், இவர்களிடம் பொறாமை இல்லை, குறுகிய எண்ணங்கள் இல்லை, மறைமுக நோக்கம் இல்லை. நண்பர்களின் வளர்ச்சியை மனதார பாராட்டும் குணம் இவர்களை தனித்துவமாக்குகிறது. ஆனால் இதே நல்ல மனம் காரணமாக சிலர் இவர்களின் நேர்மைகளை தவறாக பயன்படுத்த முயற்சிக்கலாம். அந்த அனுபவங்களே இவர்களுக்கு மனிதர்களை அடையாளம் காணும் ஞானத்தை வழங்கும். ஒரு கட்டத்திற்கு பிறகு யாரை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் மிக தெளிவான முடிவுகளுடன் இருப்பார்கள். அடுத்ததாக மிகவும் உயர்ந்த மனநிலையுடன் செயல்படுவார்கள். பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, புரிய வைத்து வழிநடத்துவதற்காகவே வளர்ப்பார்கள். கல்வி மட்டும் முக்கியம் அல்ல, நல்ல மனிதராக மாற வேண்டும் என்பதே இவர்களின் அடிப்படை எண்ணம்.
அதே போலதான் பிள்ளைகளின் திறமைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதை ஊக்குவிப்பதில் இவர்களுக்கு ஒரு இயல்பான திறன் உண்டு. அதனால் இவர்களின் பிள்ளைகள் வாழ்க்கையில் தனித்துவமான பாதையை உருவாக்குவார்கள். பெற்றோரின் பெயரை உயர்த்தும் நிலைக்கும் செல்வார்கள். மேலும் தனுசு ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் அதிசய திறமைகள் வெளிப்படையாக தெரியாமல் உள்ளுக்குள் ஆழமாக பதுங்கி இருக்கும். பேசும் திறன், கற்பிக்கும் ஆற்றல், மற்றவர்களை ஊக்குவிக்கும் வார்த்தைகள் இவையெல்லாம் இயல்பாகவே இவர்களிடம் இருக்கும் வரங்கள். சிலர் தங்களுக்கு இந்த திறமை இருப்பதே தெரியாமல் வாழ்ந்து விடுவார்கள். ஆனால் ஒரு சரியான சந்தர்ப்பம், ஒரு மனிதரின் ஊக்கம் அல்லது ஒரு திடீர் சூழ்நிலை இந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரும். அப்போதுதான் நான் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பிறந்து வாழ்க்கை முழுவதும் புதிய திசையில் பயணிக்கத் தொடங்கும். இந்த ராசிக்காரர்கள் ஒருமுறை தங்கள் திறமையை உணர்ந்து விட்டால் அதை நிறுத்த முடியாது. சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.